விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சுசி அக்கா. நீங்கள் இவட்ட அக்கா எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சு சொன்னீங்க. கோஷி நீ வேறு எந்த பிள்ளைகள் வேற இல்லை, நீயும் எந்த பிள்ளை தான் என்று சொல்லி நானும் அதே மெயின்டைன் பண்ணுறேன் சுசி அக்கா. எனக்கு நானும் சுசி அக்காவுக்கு ஒரு கடைசி பிள்ளை என்ற மாதிரி. இன்றைக்கு சுசி அக்கா விஷ பர்த்டே. நாங்கள் தூர இருக்கிறோம். நான் இங்கே யூகேயில் வரைக்குள்ள நீங்கள் எனக்கு நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி எனக்காக அழுதது வந்து நிறைய அழுதிங்க. அது இந்த கண்ணுக்கே இருக்குது. உங்களுக்காக நானும் ஒரு ஆள் இருக்கிறேன். உங்களோட பிள்ளையோட சேர்ந்து நானும் இருக்கிறேன். உண்மையிலே நீங்கள் ஒரு ஹைண்டான ஒரு பர்சன். இப்போ எங்களோட மேரி பண்ணி வந்த காலத்துலேருந்து என்ன பிரச்சனையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இவருக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு பக்க சார்பு இல்லாமல் நியாயத்தை கதைக்கிற ஒரு பர்சன். ரெண்டாலும் எந்த தம்பி தான் அவரில் ஒரு அடிஷனல் பாசம் இருக்குது. நானும் வந்து எந்த நேரமும் உங்களோட சண்டை பிடிப்பேன். என் வேலை முடிச்சு உங்களோட வீட்டை வராமல் என் கார் வந்து என் வீட்டை போகாது. இவர் எனக்கு கிளிப்பார், வேலை முடிஞ்சா நீங்க வீட்டை வரணும், அங்கே சுசிகா விட்ட போகக்கூடாதுண்டு. அப்படி இருந்தும் நான் ஒருக்கா சுசிகா போய் பார்த்துட்டு சுசிகா ஹாய் ஹவாய் இப்படி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தானே நான் சுசிகா பார்க்காம இருக்க மாட்டேன். இப்படி 2-3 நாளைக்கு ஒருக்கானும் போவேன். சுசிகாவை எனக்கு விருப்பம் எல்லா இடம் கூட்டிக் கொண்டு சுத்தணும்னு கடைசியாக நான் என் காரில் கூட்டிக் கொண்டு எல்லாம் சுற்றினேன். எனக்கு என்ன தூரம் வண்டியில் 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். மிஸ் பண்ணுறேன் நிறைய. உண்மையில மனதால் மிஸ் பண்ணுறேன். அன்றைக்கு நான் வீடியோக்குள்ளே கதைச்சினான். உங்களுக்கும் தெரியும் எந்த மச்சாலும் சண்டை பிடிக்கிற ஒரு பர்சன். மச்சாலும் நான் தான் உங்களுக்கு. என்றாலும் நிறைய பிடிக்கிற பர்சன் எனக்கு. நீங்கள் ஒரு ஜென்ரலாகவே நல்ல ஒரு ஹைண்டான ஒரு பர்சன். இங்கே வந்து உங்களை ஒரு ஆள் சுசியக்காவை தெரியுமான்னு சொல்லி கேட்க அந்த டார்க் லேடி தானே என்று சொல்லி போட்டா. அதுலேருந்து இன்று வரைக்கும் நான் அவட கதைக்கிறதே இல்லை. அவ நீங்கள் நல்ல அப்படியேவா சும்மா சொல்லி போட்டா. அவ்வளோத்துக்கு ஸ்டில் உங்களை உரிமையோட வந்து உங்களோட வீட்டை வந்து உங்களோட சாரியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் கட்டுவேன். பெரியமாட சாரியெல்லாம் எனக்கு தான் தரணுமெண்டு அவ்வளோத்துக்கு ஒரு உரிமையாக பழகிற ஒரு பர்சன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த உலகத்தில் இருக்கணும். நான் வந்து பார்க்கக்குள்ள நீங்கள் நல்ல ஹாப்பியாக நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களோட மனசுக்கு நான் சொல்லணும் வண்டி இல்லை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சுசியக்கா.